Taste the Daily. கள்ளக்குறிச்சியில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் அவரது பெற்றோர் உட்பட 4 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். 30 வயதான ராஜ்கிரண் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியை திருமணம் செய்த நிலையில் அவர் கர்ப்பமானார். மருத்துவ பரிசோதனைக்காக சென்றபோது அவரின் வயது மீது சந்தேகமடைந்த மருத்துவர் மகளிர் நல அலுவலரிடம் புகார் தெரிவித்தார். அதன் பேரில் சிறுமியை திருமணம் செய்த ராஜ்கிரண், அவரது தந்தை கணேசன், தாய் மல்லிகா மற்றும் சிறுமியின் தாய் உட்பட 4 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது பொதுமக்களுக்கு துளியும் பயமில்லாததால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நம்பி ஏமாந்ததாக ஸ்டாலின் அரசு மீது பகுதி நேர ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எழும்பூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தங்களது பணி நிரந்தரம் குறித்து ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் கடந்த பிறகும் திமுக அரசு எவ்வித அறிவிப்பையும் வெளியிடவில்லை என வேதனை தெரிவித்தனர். மேலும் தேர்தலின் போது திமுக அளித்த 181வது வாக்குறுதியின்படி அரசு பள்ளிகளில் உடற்கல்வி, ஓவியம், இசை, தையல், தோட்டக்கலை உள்ளிட்ட பணிகளில் தங்களை பணி நிரந்தரம் செய்யாததால் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர்கள் குமுறினர். இது தொடர்பாக திமுக அரசிடம் பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் செவிசாய்க்காத விடிய அரசுக்கு எதிராக விரைவில் மாபெரும் போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் எச்சரித்தனர். ஒரு 100 முறையாவது சென்னை வந்து முயற்சி செய்திருப்போம். கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். அதுக்கப்புறம் ஒரு கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்திற்கு பிறகு கூட ஒரு 100 தடவையாச்சும் வந்து நாங்க வந்து சென்னைக்கு வந்து முயற்சி செஞ்சிருப்போம். இது வரைக்கும் வந்து நாங்க அப்படியே கிட்டக்க போற மாதிரி இருந்துச்சு. 24ஆம் தேதி சட்டப்பேரவையில் அறிவிப்பு வர மாதிரி இருந்துச்சு. ஆனா எந்த அறிவிப்பும் வரல. பெருத்த ஏமாற்றம் தான் இது, பெருத்த மன உளைச்சல் தான் இது. நாங்க வந்து